பார்க்கறதுக்கா? அவரையும் பார்க்கறது. அவரையும் பார்க்கறதுக்கா? வரத்துக்கு. சாப்பிட்டீங்களா? விரதம் இல்லை. ஒரு பொழுது சாப்பிட மாட்டோம். சொல்லுங்க. சாப்பிடாத இருந்தா சொல்லுங்க. சாப்பிடாத இல்லை, பகவானுக்கு நான் ஒரு பொழுது சாப்பிடாத இருந்தா அவர் சொல்றத சொல்லுங்க. சொல்லுங்க சொல்றது சொல்லுங்க. சாப்பிடாத இருந்தா சிவபெருமானுக்கு எதிரி. எதிரி. வால் வீச்சே வீச்செறி வேலை வச்சுக்கிறாரு, அப்படியே சும்மா இருக்கிறாரு. அந்த வீச்செறியை தூக்கத்துக்காக தெம்புல அவர் கொடுத்துருவாரு. சாப்பிடாத எப்படி கிடைக்கும்? ஒரு நம்பிக்கை. நல்லா சாப்பிடணும், விரோதம்லாம் இருக்கக்கூடாது. விரோதம் ஆயிடுவீங்க. என்ன சொல்லு? விரோதம் இருந்தால் யாருக்கு விரோதம் ஆயிடுவீங்க? சிவனுக்கு, உடம்பு, உனக்கு, உள்ள இருக்கிற ஜீவனுக்கு. இந்த உடம்பு இருக்குன்னா என்ன வேணும்? அப்புறம் என்ன வேணும்? தெம்பு இல்லாத எப்படி சிவன் உள்ளார இருப்பாரு? நீ வணங்குற தெய்வம் எப்படி இருப்பாரு? இவ்வளோ மாலை மரியாதையில் கட்டுறதுக்கு தூக்கிறதுக்கு தெம்புன்னு இவ்வளோ பொருளை வாங்கியந்தவருக்கு தர உழைக்கணும், உறுதியாக இருக்கணும். அப்புறம் தான் வேணும். இப்போ தங்கத்து செயலில் ஐயப்பனை பித்தளையில் போட்டுக்கிறேன், அடுத்தபடி தங்கத்தில் போடணும். ஐம்பொண்ணு இல்லை, பொய்யான்னு. 1 கிராம் எவ்வளோ தங்கம்? 12,000 ரூபா. கப்பு பவுனே 12,000 ரூபா. தங்கம் அதை விட வேல்யூ அதிகம், 999. அப்போ அதில் போடுறதா என்ன செய்யணும்? நல்லா உழைக்கணும், தெம்பு வேணும். 100 கிலோ மூட்டையை தூக்குறோம். இப்போ இருக்கிறானா? இருக்கிறான். ஒரு காலத்தில் 100 கிலோ ஆளே இல்லாத போயிட்டான். கரு சுமக்கிறதுக்கே ஆள் இல்லை. பசி பட்டினுமா வந்து கரு எப்படி விடுவோம்? எப்படி ஜீனு நல்லா இருக்கும்? கருப்பண்ண சாமி வீரசாமியா விபரசாமியா? அப்போ விபரசாமி இல்லையா? வீரசாமி விபரசாமி 2 சாமி வேணும்னா உன் உடம்புல உயிர் இருக்கணும், தெம்பு இருக்கணும். அப்படி என்ன செய்யணும்? இன்று முதல் பட்டினியாக இருக்க மாட்டேன். பசியும் பட்டினியுமா இருக்கிறதுக்கு வழிபடி எல்லா கோயிலையும் என்ன செய்யறாங்க? சோறு போடுறாங்களா இல்லையா? பட்டினி இருக்கிறதுக்காக போடுறாங்க. இவங்க விரோதம் இருக்கிறாங்க. விரதம்லாம் இருக்கக்கூடாது, விபரம் இருக்கணும், விரோதமாக இருக்கக்கூடாது. உனக்கே நல்லா